அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், நாளை நடப்பது என்னவென்று எங்களுக்கு தெரியாது, உன்னை தவிர யா ரஹ்மானே. யா அல்லாஹ், எது நடந்தாலும் அனைத்தையும் லேசாக்கி வைப்பாயாக. ஆமீன். நன்மையாக்கி வைப்பாயாக. ஆமீன். யா ரப்பே, உன்னை தவிர எங்களுக்கு உதவிட யாரும் இல்லை. யா ரப்பே, உன் உதவியை நாடியே நாங்கள் வாழ்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் உலகில் இருக்கும் வரை எங்களுக்கு உதவிடுவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, உஷ்ண காய்ச்சல் நீங்க இன்னல்லஸீனா தஹவ் இஸ மஷாஹும் தாயிஃபுன் மினஷ் ஷைதானி தஜக்குரு வைஸஹும் முப்சிரூன். இதன் அர்த்தம், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுள் ஷைத்தானுடைய தவறான எண்ணம் ஊசலாடினால் அவர்கள் அல்லாஹ்வை நினைக்கிறார்கள். அது சமயம் அவர்களுடைய அறிவுக்கண் திறந்து விழிப்படைந்து விடுகிறார்கள். அத்தியாயம் 7 வசனம் 201. உஷ்ணத்தின் காரணமாக காய்ச்சல் வந்து விட்டால் இன்னல்லஸீனா தஹவ் இஸ மஷாஹும் தாயிஃபுன் மினஷ் ஷைதானி தஜக்குரு வைஸஹும் முப்சிரூன். இந்த வசனத்தை ஓதி அவர் மீது ஊதிவிட்டு அல்லாஹ் நாடினால் காய்ச்சல் நீங்கி குணம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கு நபியின் பொன்மொழி, பண்புள்ள வாழ்க்கைக்கு தேவையானவை 10. இது ஹசரத் முஆத் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த உபதேசம். அல்லாஹ் தஆலாவிற்கு பயப்பட வேண்டும், உண்மை பேச வேண்டும், வாக்குறுதியை காக்க வேண்டும், அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும், மோசடி ஏமாற்றுதல் செய்யக்கூடாது, பக்கத்து வீட்டாரை ஆதரிக்க வேண்டும், அனாதைகளின் மீது இரக்கம் காட்ட வேண்டும், பிற மதத்தாரிடம் மென்மையாக பேச வேண்டும், அதிகமாக சலாம் கூற வேண்டும், பணிவுடன் வாழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.